எவ்வளவு அழகாக உள்ளது என்று. இதில் நாம் ட்ரௌசர் போட்டால் தேய்க்க முடியாது, எல்லா இடத்திலும் தேய்க்க முடியாது. ஆதலால் நாம் ஸ்ரீ முருகனுக்கு உகந்த, முருகன் பாருங்கள் கோமணத்தில் தான் இருப்பார், பிறகுதான் அவரை அலங்காரம் செய்வோம். நம்மை ஒரு சில நிமிடங்கள் நாம் முருகனாக நினைத்துக் கொள்வோம். முருகனை தரிசிக்க இந்த கோமணத்தில் தரிசனம் கிடைப்பது நல்ல வரமாகும். பாருங்கள் அன்பானவர்களே, இவ்வளவு மிட்டிகளும் மண்களும் நமது உடலில் பிரவேசித்து விட்டன. இதனுடைய ஈர சக்தியானது நமது உடல் உறிஞ்சி எடுத்து நம்மை ரட்சிக்கும். இறைவன் மேலிருந்து பார்க்கின்றார், திருமூர்த்திகளும் திரு தேவிகளும் பார்க்கின்றார். இதோ நான் படைத்த எனது புத்தர் எவ்வளவு அழகாக கங்காமாவுடனும் கோமாதாவுடனும் இவ்வளவு அழகாக விளையாடுகின்றார். இவரை நான் பூமாதேவியில் 126 ஆண்டுகள் கண்டிப்பாக வைக்க நான் எல்லா வல்ல இறைவனாகிய நமது யமதர்ம ராஜாவிடம் ஆணையிடுவேன் என்று கூறி நம்மை ரட்சிப்பார். साहब गुरुजी एक बार आना सर प्लीज, एक बार सर आना सर प्लीज. आपका सुंदर हाथ मेरा पेट में पड़ेगा, फिर 2 शक्ति मिल जाएगा. सर आसना सर ऐसे ये थायराइड के लिए किसके पास थायराइड है, யாருக்கு थायराइड உள்ளதோ அவர்கள் இப்படி மூச்சு நன்றாக இழுத்து இப்படி செய்தால் தைராய்டு ஒன்றும் வராது. செய்துதான் பாருங்களேன், பணமா காசா, நமது உடல் நமது ஆரோக்கியம் தானே முக்கியம். டாக்டர் அவர்களை பார்க்கும் டாக்டர் அவர்களே தாங்களும் செய்யுங்கள். மருத்துவமனைகள் எல்லாம் மூடப்பட்டு எல்லா மனிதர்களும் ஆரோக்கியமாக இருப்பார். गुरुजी मेरा का सर थोड़ा पीछे लगाना सर प्लीज, पीछे पीठ में थोड़ा आपका सुंदर हाथ, थोड़ा सा आनंद आ जाएगा सर. ஆஹா ஆஹா, இதோ பாருங்கள், எனது அன்பு நண்பர் படபாய் என் அண்ணன் அவர்கள் நமது உடலில் தேய்க்கின்றார்கள். இவருடைய சக்தியானது நமது உடலில் பட்டு ஆனந்தம் கிடைக்கும். ஆம் அன்பானவர்களே, பிறருடைய உதவியை நாட வேண்டும். நல்ல செயல்களுக்கு உதவியை நாடினால்தான் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நாம் ஏன் நமது பெரியோர்களை காலை தொட்டு கும்பிடுகின்றோம்? அவர்கள் மகனை நன்றாக இரு, தம்பி நன்றாக இரு என்று கூறுவார்கள். அது இறைவனுடைய திருவாக்கு. वाह वाह वाह, थैंक यू सर आनंद सर. देखा बड़ा भाई का एकदम शक्ति आएगा. थैंक यू सर. ஆமான் பாரவர்களே, எருவனுடைய வாசனையை பாருங்கள். இது எல்லாம் இழுத்துக்கொண்டு நாம் நிலத்தில் எதற்காக எருவை இடுகின்றோம். எருவில் நாம் இடும்பொழுது அதில் உள்ள அனைத்து சக்திகளும் பூமாதேவியும் எருவும் சேர்ந்து நமக்கு போடக்கூடிய விதைகளானது நன்றாக வளர்ந்து ஆர்கானிக், எந்த ஒரு யூரியா எதுவும் இல்லாமல் வளரும். அதுதான் நம் உடலை காப்பாற்றும். அன்பானவர்களே தாங்களும் இதை செய்து என்று தங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ விடுமுறை கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் இதே போல் குளித்து நாம் ஆரோக்கியமாக இருப்போம். நமது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை நாம் மருத்துவமனைக்கு சென்று செலவு விடுவதை விட இப்படி செய்து தாங்கள் ஆனந்தமாக இருங்கள். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் ஆனந்தமாக பாருங்கள். இதை நெகட்டிவாக நினைக்காதீர்கள், பாசிட்டிவாக நினைத்து நமது சக்திகள் வரக்கூடும். வாழ்க, வணக்கம், நமஸ்காரம்.